இப்போ வந்து ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் ஆடிட் அது என்னன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் கன்சிடரேஷன் பை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இனிஷியல் கன்சிடரேஷன் பை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அது ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் தி பேங்க் அண்ட் என்ஜாய்மெண்ட் இன்க்ளூடிங் அக்கௌண்ட் அடுத்து என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன் டெவலப் ஆன் ஆடிட் பிளான் டிட்டர்மைன் த ஆடிட் மெட்டீரியலிட்டி கன்சிடர் கோயிங் கன்சர்ன் மெயின்டைனிங் பர்சனல் ஸ்கெப்டிசிசம் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பேசல் 3 ஃப்ரேம் ஒர்க்கு அப்புறம் ரிலையன்ஸ் ஆன் ரிவ்யூ ஆஃப் அதர் ரிப்போர்ட்ஸ் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் பேங்க் ஆடிட்டோட ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நீ என்னன்னா இனிஷியல் கன்சிடரேஷன் போய் ஸ்டாச்சுட் ஆடிட்டர் வச்சு கம்யூனிகேஷன் வித் ப்ரீவியஸ் ஆடிட்டர் கம்யூனிகேட் பண்ணி அவன்ட்டு என்ஓசி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணணும் அதே சார்ட்டர் அக்கௌண்ட் ஆக்டில் சொல்லியிருக்கு அது ஃபஸ்ட்டு பண்ணணும் அடுத்து அக்செப்டன்ஸ் கண்டினியூஸ் பர்ஃபார்மிங் ப்ரொசீஜர் 220 படி குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணணும் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆடிட் ஒர்க்கு பண்ணிக்கணும் அடுத்து இண்டிபெண்டன்ஸ் பேங்க்கில் இருந்து நம்ம டிக்ளரேஷன் வாங்க நமக்கு எதுவும் அந்த பேங்க்லேருந்து கடன் இல்லை அப்படின்னு இன்டெப்டட் இல்லை அதனால் எந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பேங்க்லேருந்து வாங்கலை அப்படின்றது இருக்கணும் அடுத்து டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா 210 நம்ம அக்ரிங் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணும் அது டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும் அது வந்து ஃபர்தர் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் அடுத்து இன்டர்னல் அசைன்மெண்ட் என்னென்னா இப்போ நாட் அண்டர்டேக் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஃபோம் ஷுட் நாட் அண்டர்டேக் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அசைன்மெண்ட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அசைன்மெண்ட் இஃப் தி அசோசியேட்டட் வித் இன்டர்னல் அசைன்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரி அசைன்மெண்ட் வேணாம் அடுத்து வந்து சேம் இருக்குது அடுத்து எஸ்டாப்ளிஷ் என்கேஜ்மெண்ட் டீம் அப்போ அசைன்மெண்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் என்கேஜ்மெண்ட் டீம் ஷுட் பி சைஸ் நேச்சர் அது பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியது அடுத்து வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் என் பேங்க் இன்ஸ்டியூட் என்விரான்மெண்ட் இப்போ வந்து 2315 இங்கே பண்ணணும் ஐடென்டிஃபை அசஸ் த ரிஸ்க் ஆஃப் எனி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் டு டிசைன் அண்ட் பெர்ஃபார்ம் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணணும் அடுத்து என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக ஹோல் டிஸ்கஷன் கெயின் better understanding bank and its environment including internal control and also assess the potential material misstatement as a financial statement right அடுத்து டெவலப் ஆடிட் பிளான் டெவலப் பண்ணுறதுக்கு 300 டெவலப் பண்ணணும் அப்போ என்கேஜ்மெண்ட் இருக்க முக்கியமான ஆள் எல்லாருமே இருக்கணும் ப்ரெசென்ட்டில் இருக்கணும் ஆயில் பிளானிங் தான் ஆடிட்டில் பண்ணுறப்ப சரியா பிளான் டு ஆடிட் அடுத்து டிட்டர்மைன் ஆடிட் மெட்டீரியாலிட்டி கன்சிடர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆடிட் ரிஸ்க் மெட்டீரியலிட்டி இஸ் டிட்டர்மைன் வித் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அதை பற்றி நம்ம அடுத்து கன்சிடர் கோயிங் கன்சர்ன் இப்போ அப்டேட் அண்டர்ஸ்டாண்டிங் த பேங்க் ஆடிட்டர் ஷுட் கன்சிடர் வெதர் த ஈவென்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் விச் மே காஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அவுட் அண்ட் பேங்க் எபிலிட்டி கண்டினியூஸ் கோயிங் கன்சர்ன் கண்டிஷன் யூ கான் செக் பண்ணிக்கணும் மெயின்டைன் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் as 240 attitude of the professional skepticism should be maintained with as a recognized possibility misstatement due to fraud or சரியா ஸ்கெப்டிசிசம் மெயின் பண்ணி அடுத்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னா ஆர்பிஐ ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் RBI record to all commercial banks shall put place a broad approved stress testing framework to suit their individual requirement which would integrate into their risk management system. Basel III framework in the document titled Basel III a global regulatory framework for more resilient in bank and banking system. A global regulatory framework more resilient in bank and banking system released by BBCS அப்படின்னா Basel Committee of Banking Supervision அதில் வந்து global regulatory framework more resilient in banking and banking system released by BBS it proposes a certain minimum set of criteria inclusion of instrument in new definition அதுபடி இருக்கான்னு பார்த்துக்கணும் அடுத்து ரிலையன்ஸ் ஆன் ரிவ்யூ அண்ட் அதர் ரிப்போர்ட்ஸ் ரிலையன்ஸ் ஆன் review of other documents the auditor should take into account adverse comments if any and advance appearing in the following previous audit report latest internal inspection report of bank official Reserve Bank latest inspection report concurrent internal audit report previous audit report latest internal inspection report of bank officials Reserve Bank latest inspection report concurrent internal audit report on verification of securities for any other internal report especially related to particular account manager charge handing over report when increment is changed reliance on review of other reports auditor should take into account of adverse comment if any and advance appearing in the following previous audit report latest internal inspection report of bank official Reserve Bank latest inspection report concurrent internal audit report on verification of security any other internal report specially related to particular accounts manager charge handing over report when incompetent is changed reliance and review of other reports auditor should take into account of adverse comment if any and advance appearing in the following previous audit report latest internal inspection report of bank official Reserve Bank latest inspection report concurrent internal audit report on verification of security any other internal report specially related to particular account manager charge handing over report when incompetent is charged reliance on review of other report auditor should take into account adverse comment if any and advance appearing in the following previous audit report latest internal inspection report of bank official adverse comment is when advance previous audit report for latest internal inspection of bank official Reserve Bank latest inspection report concurrent internal audit report
report on verification of securities, any other internal report especially related to particular accounts, manager charge handing over report when incompetent is changed. அடுத்தது என்னென்னா explain about understanding of risk management process while conducting a audit of bank. Explain about understanding of risk management. 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 Understanding of risk management process while conducting audit of bank. About understanding of risk management process while conducting risk management process. பேங்க் ஆடிட் பண்ணுறப்ப risk management process அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Management develops, control and uses performance indicator to aid in managing key business and financial risk. An effective risk management system in a bank generally requires the following. Management develops, control and uses performance indicator to aid in managing key business and financial risk. An effective risk management system in a bank generally requires the following. Management develops, control and uses performance indicator. Management develops, control and uses performance indicator to aid in managing key business and financial risk. An effective risk management system in a bank generally requires the following. Management develops, control and uses performance indicators to aid in managing key business and financial risk. An effective risk management system in a bank generally requires the following. Involvement in the control process by those charged with governance. நம்ம எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பேங்க் ஆடிட் பண்ணுறப்ப. மேனேஜ்மெண்ட் டெவலப்ஸ், கண்ட்ரோல் அண்ட் யூஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் டு எய்ட் மேனேஜிங் கீ பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க். அண்ட் எஃபெக்டிவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் பேங்க் ஜென்ரலி ரெக்வயர்ஸ் ஃபாலோயிங். இப்போ வந்து எஃபெக்டிவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் பேங்க்கில் இருக்குது அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இன்வால்மெண்ட் இந்த கண்ட்ரோல் ப்ராசஸ் பை தூஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். தூஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். இந்த சார்ஜ் வித் கவர்னன்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் should approve written risk management policies. Policies should be consistent with the bank's business objectives and strategies, regulatory requirement. First involve those charged with governance. Those charged with governance அது வந்து written risk management policy. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, the charged with governance should approve written risk policy. Should approve written risk policies. The policy should be consistent with the bank's business objective and strategies, regulatory requirement. That's identification, measurement and monitoring of risk. Risk that could significantly impact the achievement of bank's goal should be identified, measured and monitored against pre-approved limits and criteria. Risk that could significantly impact the achievement of bank's goal should be identified, measured and monitored against pre-approved limits and criteria. Risk that could significantly impact the achievement of bank's goal should be identified, measured and monitored against pre-approved limit and criteria. Identification, measurement and monitoring of risk. Risk that could significantly impact the achievement of bank's goal should be identified, measured and monitored against pre-approved limit and criteria. Control activities. Bank should have appropriate control to manage its risk. Bank should have appropriate control to manage its risk, including effective segregation of duties, verification and approval of transaction, physical security and contingency planning. Bank should have appropriate control to manage. Bank should have appropriate control to manage. Bank should have appropriate control to manage its risk, including effective segregation of duties, verification and approval of transaction, physical securities and contingency. அடுத்து மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து இப்போ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்னால் அந்த எஃபெக்டிவ் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல. இது இங்கே இதில் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் இன் பேங்க். ரைட் அபவுட் த கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் இன் பேங்க்னு 8th கொஸ்டின் பார்த்தோமா. ரைட் அபவுட் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் இன் பேங்க் இங்கே அந்த இருக்கு பாரு, எஃபெக்டிவ் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். அதுதான் அந்த இதுதான் இந்த இப்போ நம்ம படிக்கிற கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். அதில் வந்து அப்ராப்ரேட் கண்ட்ரோல் டு மேனேஜ் என்ன இருக்குன்னா, எஃபெக்டிவ் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ், வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவல் ஆஃப் ரிப்போர்ட்ஸ், ட்ரான்சாக்ஷன், ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, கண்டிஜென்சி அண்ட் பிளானிங் இதெல்லாம் இருக்கும். அதுதான் எஃபெக்டிவ். இது வந்து ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருங்க. கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் பேங்க்கில் எல்லாமே இருக்கும். ரீகன்சிலேஷன் அதே தான் அங்கேயும்.
கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் ரைட்டா. ஃபஸ்ட்டு என்னென்னா இன்வால்மெண்ட் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ பேங்க் ஆடிட் பண்ணுறப்ப ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா சார்ஜ் கவர்னன்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கும். சரியா. அடுத்து வந்து அவன் அப்ரூவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மெஷர்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் ரிஸ்க் தட் குட் பி சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ளாய்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பேங்க் ஸ்கூல் ஐடென்டிஃபைட் அண்ட் மெஷர்ட் ப்ரீ அப்ரூவல் அண்ட் க்ரைட்டீரியா. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அப்ராப்ரேட் கண்ட்ரோல் டு மேனேஜ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இதெல்லாம் இப்படிலாம் வச்சு தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இப்படிலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ ரிஸ்க் இவ்வளோ இருக்கும் அப்படின்றது என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வெரிஃபிகேஷன் அப்ரூவல். அடுத்து மானிட்டரிங் ஆக்டிவிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாடல் மெத்தடாலஜிக்கல் டு மெஷர் அண்ட் மேனேஜ் ரிஸ்க் ஷுட் ரெகுலர்லி அசஸ்ட் அண்ட் அப்டேட்டட். அதை கரெக்டாக பண்ணுறாங்க. மானிட்டர் பண்ணிங்க. ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பேங்க் ரெக்வயர்ஸ் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தட் ப்ரொவைட் அடிக்வேட் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷனல் கம்ப்ளைன்ஸ் இன்ஃபர்மேஷன் டைம்லி அண்ட் கன்சிஸ்டன்ட் பேசிஸ். அவ்வளோ 5 பாயிண்ட். இன்வால்வ் அது சார்ஜ் கவர்மெண்ட்ஸ் அதை வச்சு நீ வந்து மேனேஜ்மெண்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மெஷர்மெண்ட் மானிட்டரிங் ரிஸ்க்கு. அடுத்து கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ். ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிலையபிளாக எப்படி இருக்குது அப்படின்றது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிலையபிளாக இருக்கா அப்படின்னு. ரைட். அடுத்து எக்ஸ்பிளைன் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். எக்ஸ்பிளைன் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். Explain the provision related to appointment of auditor from banks. Eligibility, qualification, disqualification of auditor. Eligibility, qualification, disqualification of auditor. Same auditor of the company as prescribed under 141 Companies Act. Eligibility, qualification அதே தான். Eligibility, qualification companies 141 சொல்லியிருக்கிறது அதே தான் இங்கேயும். Provision related to appointment. Eligibility, qualification, disqualification அது 141 Companies Act சொல்லப்படி. Authority for appointment. Authority to appointment. Auditor of banking companies appointed by auditor of banking company. பேங்கிங் கம்பெனி யார் அப்பாயின் பண்ணுவான்? இப்போ யார் அப்பாயின் பண்ணுவா அப்படின்னு பார்க்கணும். இப்போ அத்தாரிட்டிவ் அப்பாயின்மெண்ட் யார் அப்பாயின் பண்ணுவோன்னா பேங்கிங் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த பேங்க் அட் த ஏஜிஎம் அப்ரூவல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்கார்ட் பிஃபோர் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் மேடு. ஃபஸ்ட்டு ஆடிட்டர் ஆஃப் பேங்கிங் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அப்பாயின் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்பிஐட்ட பர்மிஷன் வாங்கி அப்ரூவல் வாங்கணும். ஏஜிஎம்மில் அப்ரூவ் பண்ணுவாங்க. சரி. அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்பிஐட்ட அப்ரூவ் வாங்கிக்கணும். ரெக்கார்டு. ஓகே. அடுத்து ஆடிட்டர் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்க் பை போர்ட் ஆஃப் டைரக்டர். நேஷனலைஸ்டு பேங்க்னா போர்ட் ஆஃப் டைரக்டர். இது என்ன பேங்கிங் கம்பெனியாக இருந்தால் ஷேர் ஹோல்டரு ஏன்னா ஷேர் ஹோல்டரில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்போ ஷேர் ஹோல்டர் அப்பாயின் பண்ணுவாங்க. பட் ஆர்பிஐட்ட அப்ரூவ் வாங்கிக்கணும் அப்பாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரைட்டா. அடுத்து ஆடிட்டர் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்காக இருந்துச்சோம்னா பிஓடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் செட்டில் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐலேருந்து வாங்கணும். அப்ரூவல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ரெக்கார்டு பிஃபோர் அப்பாயின்மெண்ட் இஸ் மேட். அதே தான் போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்பாயின் பண்ணுவேன். ஆனால் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ வாங்கணும். எப்போ நீ அப்பாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்பிஐ தான் வாங்கிக்கணும். அடுத்து ஆடிட்டர்ஸ் ஆஃப் எஸ்பிஐ வாங்குறதுக்கு தனி அப்பாயின்மெண்ட் சிஎன்டிஜி ஆஃப் இந்தியா. சிஎன்டிஜி ஆஃப் கம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜென்ரல் அவங்க அப்பாயின்மெண்ட் சிஎன்டிஜி ஆஃப் இந்தியா கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேசி சிஎன்டிஜி தான் யாருக்கு எஸ்பிஐ அப்பாயின் பண்ணுவேன். சப்சிடரிஸ் ஆஃப் எஸ்பிஐ அப்பாயின்ட் பை எஸ்பிஐ இட் செல்ஃப். அதோட சப்சிடரிக்கு எஸ்பிஐ பண்ணிக்கலாம். ஆடிட்டர் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க் பார்த்தோம். அதில் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பேங்க் வித் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரீஜனல் ரூரல் பேங்க்கும் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் போதும். ரூரல் பேங்க்கும் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் போதும். எஸ்பிஐக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் சிஎன்டிஏஜி வித் கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் ரீஜன் ரூரலுக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பட் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்து ரிமுனரேஷன் ஆஃப் ஆடிட்டர். The auditor of the banking company. பேங்கிங் கம்பெனியாக இருந்தால் ஒரு ரெமுனரேஷன். ஆடிட்டர் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்க் எஸ்பிஐ ஆர்பிஐஸாக இருந்தால் ஒரு ரெமுனரேஷன். Auditor of banking company remuneration fixed accordance with the provision of section 144 of the Companies Act by the company general meeting. அங்கே தான் எவ்வளோ remuneration general meetingல பேசுவாங்க. Auditor of the nationalized bank SBI or RB fixed by the Reserve Bank of India consultation with the central government. Reserve Bank of India தான் nationalized bank SBIக்கு RRBக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசிட்டு முடிவு பண்ணுவாங்க. யார் RB. ரெமுனரேஷன் ஆஃப் பேங்கிங் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா 142 Companies Actல சொல்லியிருக்கபடி ஜென்ரல் மீட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. அடுத்து பவர் ஆஃப் ஆடிட்டர். ஆடிட்டரோட பவர் என்னென்னா சேம் பவர் ஆஃப் திஸ் கம்பெனி ஆடிட்டர் prescribed Companies Act லைக் புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வவுச்சர். பேங்க் ஆடிட் பண்ணுற ஆடிட்டரும் நார்மல் ஆடிட்டர் தான். எப்படி அங்கே நடக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். அவனோட எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன இங்கே சொல்லியிருக்கான் எலோ Companies Act 141 அதே தான் இங்கேயும் உண்டு. அத்தாரிட்டி டு அப்பாயின்மெண்ட். ஆடிட்டர் ஆஃப் த பேங்கிங் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் ஹோல்டர் அப்பாயின் பண்ணுவாங்க. பிஃபோர் ஏஜிஎம்மில் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீ வந்து யார்கிட்ட ஆர்பிஐட்ட அப்ரூவ் வாங்கிக்கணும்.
ஆர்பிஐட்ட நீ அப்ரூவல் வாங்கிக்கணும். அதே நேஷனலைஸ்டு பேங்காக இருந்தால் போர்ட் ஆஃப் டைரக்டர் பண்ணுவேன். அதே மாதிரி ஆர்பிஐட்ட அப்ரூவல் வாங்கிக்கணும். எது எஸ்பிஐ இருந்தால் சிஎன்டிஹெச் அப்ரூவ் பண்ணுவேன். கன்சல்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட், சப்சிடரி எஸ்பிஐ வந்து சப்சிடரியே பண்ணிடும். ரீஜனல் ரூரல் பேங்காக இருந்தால் போர்ட் ஆஃப் டைரக்டர் பட் அப்ரூவல் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ரீஜனல் ரூரலுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆர்பிஐ கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட். சரியா? ரெமுனரேஷன் ஆடிட்டர் பேங்கிங் கம்பெனியாக இருந்துச்சுன்னா எப்பயும் போல் 142 அவங்க சொல்கிற கம்பெனி ஆக்டில் சொல்கிறபடி ரெமுனரேஷன். இதே இது நேஷனலைஸ்டு பேங்காவோ ஆர்ஆர்பியாவோ எஸ்பிஐவோ இருந்தால் ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது ஆர்பிஐ இன் கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். பவர் ஆஃப் ஆடிட்டர் எல்லா ஆடிட்டருக்கு இருக்குது. அதே ஆடிட் பவர் தான் உனக்கு பேங்க் ஆடிட்டில் இருக்க ஆடிட்டருக்கும் இருக்கிற பவர். ஓகே, டன். இப்போது ரைட் அபவுட் ஷார்ட் நோட் ஆன் ரிப்போர்ட்டிங் பை ஆடிட்டர் ஆஃப் பேங்க். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ரிப்போர்ட்டிங் பை ஆடிட்டர் ஆஃப் பேங்க். Write about a short note on reporting by auditor of bank. Reporting to central government. அடுத்து reporting format of reporting. Long format audit report. Reporting to RBI and reporting of fraud. Duty to report frauds under section 143. First reporting to central government. Reporting by auditor of a bank. ஆடிட்டர் ஆஃப் பேங்கர் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணு. இன் கேஸ் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்க் அவரை யார் அப்பாயின் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பை அப்ரூவல் வந்து ஆர்பிஐ. அது கரெக்டு. அதே தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணணும்னா இன் கேஸ் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்காக இருந்துச்சுன்னா ஆடிட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு மே ரிப்போர்ட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் விச் மஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த ஃபாலோயிங். நேஷனலைஸ்டு பேங்காக இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீ ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணு. which must state the following. அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, whether the balance sheet and profit and loss account contain all necessary particulars properly drawn up so as to exhibit true and fair view of the affairs of the profit and loss account bank. ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரீண்டல் எல்லாமே நெசசரி பர்டிகுலர் ப்ராப்பர்லி ட்ரான் அப் எக்ஸிபிட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவில் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கணும். whether he has been given any explanation or information requested and whether it is satisfactory. Whether he has been given any explanation or information requested and whether it is satisfactory இருக்கா அப்படின்னு. ஓகே, அடுத்து when the transactions of the bank whether the transaction of the bank which have come to his notice have been within the powers of the bank. சீக்கிரம். Reporting to central government. In case of nationalized bank, the auditor is required to make a report of central government. என்ன சொல்லணும் அப்படின்னா, all necessary particulars properly drawn up so as to exhibit the true and fair view of the affairs of the profit and loss account of the bank. Whether he has been given any explanation, information requested, and whether it is satisfactory. Whether the transactions of the bank which have come to his notice have been within the powers of that. Whether the balance sheet and profit and loss account containing all necessary particulars and is properly drawn up so as to exhibit a true and fair view of the affairs of the profit and loss account of the bank. Given explanation, information requested, and whether the satisfactory. Whether the transactions of the bank which have come to his notice have been within the powers of that bank. Whether the transactions of the bank which have come to his notice have been within the power of that bank. Whether the transactions of the bank which have come to his notice have been within the power of that bank. ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் கரெக்டாக இருக்கான்னு சொல்கிறேன். சரியா? ஆல் நெசசரி எக்ஸிபிட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவில் இருக்கான்னு பாரு. அடுத்து ஈவன் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் ரெக்வஸ்டட் ஹஸ் பின் கிவன் எனி எக்ஸ்ப்ளனேஷன் கஷ்டம் கொடுத்தா வெதர் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி கரெக்டாக இருக்கா. அடுத்தது டிரான்சாக்ஷன் ஆஃப் த பேங்க் விச் ஹவ் கம் இன் டு நோட்டீஸ் ஹவ் பின் வித்தின் த பவர் ஆஃப் தர் பேங்க். எதுவும் டிரான்சாக்ஷன் அது நம்மளோட பவருக்குள்ளே இருக்கா. அடுத்து வெதர் ரிட்டன் ரிசீவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸஸ் ஆஃப் பிரான்ச்
of the bank have been found adequate purpose of his audit. இப்போ ரிப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ சொல்கிற அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் ட்ரூ அண்ட் ஃபேர் இவ்வளோ தான் இருக்குது. அவன் சொல்லியிருக்க எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ட்ரான்சாக்ஷன் ஆஃப் த பேங்க் வந்து பீன் வித்தின் த பவர் ஆஃப் தட் பேங்க் எல்லாமே அவங்களோட பவருக்குள்ளே தான் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் பேங்க் ஹவ் பீன் ஃபவுண்ட் அடிக்வேட் பர்பஸ் ஆஃப் ஆடிட். ரிட்டர்ன் ரிசீவ்டு ஃப்ரம் எல்லாமே வந்தது கரெக்டாக அவனோட பேங்க்கோட பர்பஸ் அடிக்வேட்டுக்குள்ளே தான் அடிக்வேட் பர்பஸ் அது அவனுக்கு கரெக்டான இதில் இருக்குது அப்படின்றத நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 4 பாயிண்ட் சொல்கிறேன். சரியா உன் ரிப்போர்ட்டில். அதுவே நீ ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட் இப்போ இருக்கணும். கம்ப்ளைன்ஸ் வித் ஸ்டேஸ் ஃபஸ்ட் ஆடிட்டர் central as well as branch should also ensure that the audit report issued by them complies with the requirement of the relevant standard of auditing. complies with standards இருக்கணும் உன்னோட ரிப்போர்ட்டில் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். additional disclosure by central auditor should ensure not only the information relating to number of unaudited branches. Auditor should ensure that not only information relating to number of unaudited branches is given, but qualification of advances, deposit, interest income and interest expenses for such unaudited branches has also been disclosed in the audit report. SA 600 requirement. SA 600 படி additional disclosure by central auditor நீ கொடுக்கணும். அன்ஆடிட்டடில் வந்து இவ்வளோ டெபாசிட் அட்வான்ஸ் இதெல்லாம் இருக்குது, எவ்வளோ இருக்குது அன்ஆடிட்டட் பிரான்ச்சஸில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் வந்து எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன கம்ப்ளைஸ் பண்ணியிருக்கணும். இஷ்யூடு தெம் சென்ட்ரல் as well as branch should also ensure that the audit reports issued by complies with the requirement of relevant standards and auditing. அடுத்து additional disclosure of central auditor என்னன்னா auditor should ensure not only the information relating to number of unaudited branches given but qualification of advances deposits. Matters to be stated as per section 143. Matters to be stated as per section 143. It may be noted that in addition to the aforesaid, the auditors of the banking company is also required to state in his report in respect of matters covered by section 143 of the Companies Act 2013. Matters to be stated as per section 143. Matters to be stated as per section 143. It may be noted that in addition to the aforesaid, the auditors of the banking company is also required to state in his report matters covered by section 143 of the Companies Act 2013. Compliance says auditor central as well as branch should also ensure that the audit report issued by them complies with the requirement of the relevant standard of auditing. Additional disclosure by central auditor. Auditor should ensure that not only information relating to number of unaudited branches is given, but quantification of advances, deposit, interest income and interest expenses unaudited branches also been disclosed in the audit of reports. Matters to be stated as per section 143. It may be noted that in addition to aforesaid, the auditors of the banking company is also required to the state in his report in respect of matter covered by section 143 of the Companies Act 2013. ஃபார்மெட் எஸ்எஸ் இருக்கணும். அடிஷ்னல் டிஸ்க்ளோசர் டெபாசிட் அன்ஆடிட்டட் பிரான்ச்சாக இருந்தாலும் அதோட அட்வான்ஸ் டெபாசிட் அதெல்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கணும். மேட்டர்ஸ் டு பி ஸ்டேட்டட் as per 143. Noted that in addition to the aforesaid, the auditor banking company is also required to state his report respect to matter covered 143 of the Companies Act. 143 என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் அவனோட குவாலிஃபிகேஷனா இல்லையே ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அது நினைக்கிறேன். அவனோட ரைட் அண்ட் டியூட்டிஸ் இங்கே சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். கேரோ அப்ளிகபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட் ரிலேட்டிங் டு கம்பெனிஸ் ஆடிட்டர்ஸ் ஆர்டர் 2020 இஸ் நாட் அப்ளிகபிள் இன் பேங்கிங் கம்பெனிஸ். கேரோ வந்து பேங்கிங் கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. ரைட்டாக முடிஞ்சு அவ்வளோதான் ஃபார்மெட். இது ஃபார்மெட். அடுத்து லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட். லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்னா என்ன? டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், private sector banks and foreign banks as well as the branches requires auditors to also furnish this long form audit report. LFIR also furnish long form audit report கொடுக்கணும் பேங்கில் இருந்தால். அது ஒரு அடிஷ்னல் பேங்கில் இருந்தால். மேட்டர்ஸ் இந்த லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் ஹேவ் பீன் ஸ்பெசிஃபைட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும்னா மேட்டர்ஸ் ஸ்பெசிஃபைட் பை த RBI. அவன் என்ன சொல்லி அது இருக்கணும், லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் இஸ் டு பி சப்மிட்டட் பிஃபோர் 30th June எவ்ரி இயர். 30th June அதுதான் லாங் ஃபார்ம் ஆடிட். பேங்க் ஆடிட் பண்ணுறாங்கன்னா அந்த லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்டை 30 ஜூனுக்குள்ளே சப்மிட் பண்ணியிருக்கணும். டு என்ஷூர் டைம்லி சப்மிஷன் ஆஃப் long form audit report, a proper planning for completion of the long form audit report is required. To ensure timely submission of long form audit report, proper planning for completion of long form audit report is required. Ensure timely submission of long form audit report, proper planning for completion of the long form audit report is required. To ensure timely submission of long form audit report, proper planning for completion of the long form audit report is required.
while the format of long form audit report does not requires while the format of long form audit report does not requires an executive summary to be given, members may consider providing the same to bring out the key observation from the whole document. While the format of long form audit report 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 does not requires an executive summary. 30th ஜூனுக்குள்ளே முடிக்கணும். ப்ராப்பர் பிளானிங் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் லாங் ஃபார்ம் audit required. டைம்லி சப்மிஷன் கொடுக்கணும். Format of long form does not requires an executive summary to be given. Member may consider providing the same, bring out key observation from the whole document. அல்லது லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னா ஆடிட்டர் அதையும் கொடுக்கணும். பேங்க் ஆடிட் பண்ணுறவன் எந்த பப்ளிக் செக்ரட்டரி யாருக்கு பண்ணாலும் லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு போய் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்களோ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதுபடி கொடுக்கணும். இது வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் 30th ஜூன் ஆஃப் த எவ்ரி இயருக்கு முன்னாடி கொடுக்கணும். டைம்லி சப்மிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ராப்பர் பிளானிங் பண்ணணும். ஃபார்மேட் அவைலபிள் டஸ் நாட் ரெக்வயர் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. எதுவும் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அதெல்லாம் தேவையில்லை. மெம்பர்ஸ் மே கன்சிடர் பிரிங் ஆல் த கீ அப்சர்வேஷன் ஹோல் டாக்குமெண்ட். ஓகேவா. அடுத்து ரிப்போர்ட்டிங் டு ஆர்பிஐ or reporting of fraud. இப்போ reporting to RBI or reporting of fraud. இப்போ as per RBI circular RBI issued a circular relating to legal aspects of bank. As per RBI circular RBI issued a circular relating to legal aspects of bank fraud applicable to all scheduled commercial banks. Said circular provided us under of an accounting professional whether in the course of internal or external audit find anything susceptible to the fraudulent activity or act excess power or smell any foul play in any transaction he should refer the matters to be regulator any deliberate failure அப்படின்னா தெரியும் but known but not report any deliberate failure அப்படின்னா on the part of the auditor should render himself liable for action. தெரிஞ்சு ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் ஆடிட்டர் தான் liable. சரியா. As per 240 auditor while performing normal duties comes to across any fraud should report matters to RBI. In addition, chairman managing directors of the concerned bank அவங்கள்ட்டையும் சொல்லணும். ஆர்பிஐட்ட சொல்லணும் இது மாதிரி ஃப்ராட் எதுவும் இருக்கணும். It must be noted that auditor is not expected to look into each and every transaction but evaluate system as a whole. எல்லாமே வந்து நீ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் evaluate as a whole நீ பண்ணணும். Therefore, the auditor while performing his normal duties come across any instant he should report the matters to be RBI in addition to chairman, managing director, chief executive of the concerned bank. ரைட்டா. இதுதான் ரிப்போர்ட்டிங் டு ஆர்பிஐ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சர்க்குலர் ஆர்பிஐ சர்க்குலர் legal aspects of bank fraud applicable all scheduled commercial bank. At said circular provided under if an accounting professional whether in course of internal or external audit by find anything susceptible to be fraudulent activity, excess power or smell of foul, deliberate failure இது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சு டெலிபரேட் ஃபெயிலியர் நீ தெரிஞ்சு சொல்லாமல் இருந்தீங்கன்னா ஓ மேலே தான் லைபிள். 240 படி ஆர்பிஐ சொன்னபடி இது பிரச்சனை ஆர்பிஐக்கு இது சொல்லணும். ப்ராப்ளம் இருந்தால் அது போக மேனேஜிங் டைரக்டர் சேர்மன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க எல்லாம் சொல்லணும். இட் மஸ்ட் பி நோட்டட் ஆடிட்டர் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு லுக் இன்டு ஈச் அண்ட் எவ்ரி ட்ரான்சாக்ஷன் பட் எவல்யூட் இஸ் ஹோல் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் ஆனால் எவல்யூட் இஸ் ஹோல் வில் பெர்ஃபார்மிங் இஸ் நார்மல் டியூட்டிஸ் கம் அக்ராஸ் எனி இன்ஸ்டன்ஸ் ஷுட் ரிப்போர்ட் த மேட்டர்ஸ் டு ஆர்பிஐ. சரியா. அடுத்து லாஸ்ட் ஆனால் டியூட்டி டு ரிப்போர்ட் ஆன் ஃப்ராட் அண்டர் செக்ஷன் 143. டியூட்டி டு ரிப்போர்ட் ஃப்ராட் அண்டர் சேம் as company auditor appointed under 139 of the Companies Act 2013. This is additions to reporting to RBI. This is additions to reporting RBI. Same as company auditor. Same as company auditor. Appointed under section 139 of the Companies Act. Appointment of auditor. ரைட். இதான் வந்து என்னைக்கு ரிப்போர்ட்டிங் பை ஆடிட்டர் ஆஃப் த பேங்க். என்னென்ன ரிப்போர்ட் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பண்ணணும். அடுத்து ஃபார்மெட் எப்படி இருக்கணும், லாங் ஃபார்மில் கொடுக்கணும். அடுத்து ரிப்போர்ட்டிங் ஆர்பிஐயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டியூட்டி டு ரிப்போர்ட் ஃப்ராடு, எதுவும் ஃப்ராட் இருந்தால் அது மாதிரி முடிஞ்சு. அடுத்து ரைட் அபவுட் ஆடிட் ஆஃப் அட்வான்ஸஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனி. ஆடிட் ஆஃப் அட்வான்ஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனி. ரைட் அபவுட் ஆடிட் ஆஃப் அட்வான்ஸஸ் பேங்கிங் கம்பெனியில் இப்போ நீ அட்வான்ஸை ஆடிட் பண்ண போகிற, எப்படி பண்ணுவோம். Advance or amount of money or credit given as a loan from the bank to another party. Advance என்ன, money or credit given as a loan
from a bank to another party with an agreement that the money will be repaid. அட்வான்ஸ் அப்படின்னா என்னென்னா மணி ஆர் கிரெடிட் given by the bank to the third party an agreement that the money will repaid. All bank loans are made at interest, which is a compensation for borrowing. Advances generally consider the largest items in the asset side balance sheet of the bank and are major service income. Audit of advances is one of the most important areas covered by the auditor in bank audit. It is necessary that the auditor should have adequate knowledge of the banking industries and regulations governing the books banks. Auditor must be aware of the various functional areas of the bank branches, its process, procedures, systems and prevailing internal control with regards to advances. Advance தான் ஒரு முக்கியமான இன்கம், மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் பேங்க்கு அதை ஆடிட் பண்ணுறது தான் பெரிய வேலை, முக்கியமான ஏரியா. அதுவும் இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன் எல்லாமே அந்த ஆடிட்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி ஃபங்க்ஷனல் ஏரியா எதாவது பார்க்கணும், ப்ராசஸ் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பார்க்கணும். இன்டர்னல் கண்ட்ரோல் ஆல்சோ ரிலேட்டட் டு அட்வான்ஸ். சரிடா. அடுத்து ஆடிட்டர் ஷுட் எக்ஸாமைன் ஆல் லார்ஜ் அட்வான்ஸ் while other advances should examine all large advances while other advances may be examined on a sampling basis. Sampling basis இல்லை வாங்கினா ஈச் அண்ட் எவ்ரி ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோட ஹோல் பார்ட் இல்லை. an advance may be considered to be large advance. An advance may be considered if the year end balance is in excess of 2 crore, தப்பு நினைக்கிறேன், 10 crore or 10%. நம்ம மாற்றிக்கணும்னு சொன்னாங்க, பார்ப்போம். And advances may be considered to be large advance if the year end balance is in the excess of rupees 10 crore or 10% of the aggregate year. And advance check பண்ணிக்குவோம் அது என்னென்னு. And advance of branch whichever is less. Auditor should examine all large advance while other advance may be examined by sampling basis. Large advances எல்லாம் நல்லா பாரு, அதர் அட்வான்ஸஸ் சாம்பிளில் பாரு. அட்வான்ஸ் மேபி கன்சிடர் டு பி லார்ஜ் அட்வான்ஸ் அப்படின்னா இஃப் த இயர் எண்ட் பேலன்ஸ் இஸ் த எக்ஸஸ் ஆஃப் லார்ஜ் அட்வான்ஸ் அப்படின்னா என்னன்னா 10 crore ஆர் 10% ஆஃப் அக்ரிகேட் இயர் அண்ட் அட்வான்ஸஸ் ஆஃப் த பிரான்ச். அது லார்ஜ் 10 கோடி. அப்போ நிறைய 10 கோடி அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா அது 2 கோடி பழசில் இருந்தால் அது தெரில, என்ன அது செக் பண்ணணும். விச் வெரிஸ் லெஸ், அதுதான் உன்னோட லார்ஜ் அட்வான்ஸ். ரிமைனிங் அட்வான்ஸ் ஒன்று அதர் அட்வான்ஸ். லார்ஜ் அட்வான்ஸ் அப்படியே பாரு, அதர் அட்வான்ஸ் சாம்பிளிங்கில் பாரு. அப்போ லார்ஜ் அட்வான்ஸ்லாம் என்னென்னா 10 கோடி 10% மேலே இருந்துச்சுன்னா 10% ஆஃப் அக்ரிகேட் இயர் எண்ட் அட்வான்ஸ் அது பிரான்ச் விச் வெரிஸ் லெஸ். அதே உன்னோட லார்ஜ் அட்வான்ஸ். அதர் அட்வான்ஸ்னால் அதர் உடனே. டைப்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் என்னென்ன அட்வான்ஸ் இருக்கும்னா ஃபண்டட் அட்வான்ஸ், நான் ஃபண்டட் அட்வான்ஸ், ரெண்டு அட்வான்ஸ். ஃபண்டட் அட்வான்ஸ் அப்படின்னா ஃபண்டட் லோன் ஆர் தோஸ் லோன்ஸ் வேர் தெர் இஸ் அன் ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த பேங்க்ஸ் டு த borrower. ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர். Example, funded loans are term loan, cash credit, overdraft, demand loan, bill discounted and purchases, participation risk, interest bearing staff loan. அவ்வளோதான் நார்மலாக கொடுக்குறத ஃபண்டட் லோன், காசாக கொடுத்துருவேன். ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் பேங்க் டு borrower. நான் ஃபண்டட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தோஸ் which do not involve transfer. எக்ஸாம்பிள் நான் ஃபண்டட் லோன்ஸ் ஆர் லெட்டர் ஆஃப் கிரெடிட், பேங்க் கேரண்டிஸ். அதுவும் பேங்க் கேரண்டி போட்டு கொடுக்குறது. அட்வான்ஸ் generally comprises of term loan, cash credit, overdraft, demand loan, bill discounted, purchaser, participation risk, interest bearing staff loans. அட்வான்ஸ் இதெல்லாம் டேர்ம் லோன், கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், டிமாண்ட் லோன், பில் டிஸ்கவுண்டட் அண்ட் பர்ச்சேஸ்டு, பார்ட்டிசிபேஷன் ஆன் ரிஸ்க் ஷேரிங் பேசிஸ், இன்ட்ரெஸ்ட் பியரிங் ஸ்டாஃப் லோன்ஸ். அவ்வளோதான். ஃபண்டட் நான் ஃபண்டட் ரெண்டு டைப் ஆஃப் அட்வான்ஸ் தான் இருக்குது. ஃபண்டட் அட்வான்ஸ், நான் ஃபண்டட் அட்வான்ஸ். ஃபண்டட்னா டேரெக்டாக ஃபண்டட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த பேங்க் டு பாரோயர். நான் ஃபண்டட்னா நாட் இன்வால்வ் சச் ட்ரான்ஸ்ஃபர். இது இன்னும் நான் ஃபண்டட் லோன்ஸ் ஆர் லெட்டர் ஆஃப் கிரெடிட், பேங்க் கேரண்டி. டேர்ம் லோனு, கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், டிமாண்ட் லோனு, பில் டிஸ்கவுண்டட், பர்ச்சேஸு, பார்ட்டிசிபேஷன் ரிஸ்க் ஷேரிங், இன்ட்ரெஸ்ட் பியரிங் ஸ்டாஃப் லோன். இதெல்லாம் வந்து ஜென்ரல் கம்ப்ரைஸ் அட்வான்ஸ்னா. டிஸ்க்ளோசர் இன் பேலன்ஸ் ஷீட் என்னென்னா பில்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டட். இவ்வளோ பில்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க, டிஸ்கவுண்ட் பண்ணிக்க அப்படின்றத பேலன்ஸ் ஷீட்டில் போடு. கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், லோன் ரீபேபிள் ஆன் டிமாண்ட். டேர்ம் லோன்னா the above advance shall further be disclosed with secured by tangible assets covered by guarantee and unsecured. Above advances shall further be disclosed with, அந்த சொன்ன அட்வான்ஸ்லாம் இருக்குல்ல அது எப்படின்னா செக்யூர்டு வித் tangible asset covered by guarantees and unsecured. ரெண்டு இருக்குது. செக்யூர்டாக இருந்துச்சுன்னா கேரண்டியாக இருக்கும், இல்லை அன்செக்யூர்டாக இருக்கும். These advances shall be again subdivided into advance in India, priority sector, public sector, banks and others. Advances in இந்தியாவில் கொடுக்குறது priority sector, public sector, banks and others. இது அட்வான்ஸ் அவுட் சைட் இந்தியானா டியூ ஃப்ரம் பேங்க், டியூ ஃப்ரம் அதர்ஸ், பில் பர்ச்சேஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டட், சிண்டிகேட்டட் லோன்ஸ், அதர்ஸ். சரியா? இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, இந்த கேள்வி வந்து ரைட் அபவுட் ஆடிட் ஆஃப் அட்வான்ஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனி. ஆடிட் ஆஃப் அட்வான்ஸ் எப்படி அட்வான்ஸ் ஆடிட் பண்ணுவேன்?
அட்வான்ஸ் தான் ஒரு மணி கிரெடிட்டு பேங்க்கில் இருந்து ஒரு இன்னொருத்தவனுக்கு கொடுக்குறது தான், அனதர் பார்ட்டி கொடுக்குறது தான் வந்து அட்வான்ஸ். அது ரீபே பண்ணுறது, திருப்பி ரீபே பண்ணுவேன். அந்த லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் இது கொடுப்பேன். அதுதான் வந்து ஒரு மேஜர் இன்கம். அது வந்து ஒரு மேஜர் ஏரியா, இம்பார்ட்டன்ட் ஏரியா. அதை வந்து ஆடிட் பண்ணணும். அதை ஆடிட் பண்ணுறவனுக்கு வந்து அடிக்குவேட் நாலேஜ் இருக்கணும். சரியா? வேரியஸ் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், ப்ராசஸ், ப்ரொசீஜர், சிஸ்டம் ப்ரிவைலிங், இன்டர்னல் கண்ட்ரோல் ஆல்சோ ரிலேட்டட் வித் அட்வான்ஸ், அதுவும் நீ தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஆடிட்டர் should examine the large advance and also other advance. லார்ஜ் அட்வான்ஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதர் அட்வான்ஸஸ் வந்து சாம்பிள் பேசிஸில் பார்ப்பேன். லார்ஜ் அட்வான்ஸ் அப்படின்னா 10 கோடி 10% மேலே 10% அக்ரிகேட் இயர் எண்ட் அட்வான்ஸ் ஆஃப் பிரான்ச் இது இருந்துச்சுன்னா விச் எவர் இஸ் லெஸ்ஸோ அதான் லார்ஜ் அட்வான்ஸ். அதர் அட்வான்ஸ்னா அதர் அட்வான்ஸ். டைப்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் வந்து 2 இருக்குது, ஃபண்டட், நான் ஃபண்டட். ஃபண்டட் அப்படின்னா டைரக்ட்லி இன்வால்வ் த ஃபண்ட், ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் த பேங்க் டு த பாரோவர் கொடுத்துருவேன். அதில் என்னென்னா இந்த டேர்ம் லோனு, கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், டிமாண்ட் லோனு, பில் டிஸ்கவுண்டர், பர்ச்சேஸ்டு, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ரிஸ்க் ஷேரிங், இன்ட்ரெஸ்ட் பேரிங் ஸ்டாஃப் லோன்ஸ், அதெல்லாம். நான் ஃபண்டட் அப்படின்னா ஃபெசிலிட்டி விச் டஸ் நாட் இன்வால்வ் த ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர், லெட்டர் ஆஃப் கிரெடிட், கேரண்டி, அதெல்லாம். அவ்வளோதான். அடுத்து வந்து டிஸ்க்ளோசர் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன சொல்லணும்னா பில் பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்கவுண்டட், கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், ரீபேவல் டிமாண்டு. டேர்ம் லோனாக இருந்துச்சு அப்படின்னா செக்யூர்டு பை டேஞ்சிபிள் அசெட்னா கேரண்டி, அது அன்செக்யூர்டாக இருக்கும். இப்போ அபோவ் லோனில் சொல்லுறது எப்படி சப்டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா அட்வான்ஸ் இன் இந்தியாவில் கொடுத்தப்பனா ப்ரையாரிட்டி செக்டர், பப்ளிக் செக்டர், பேங்க், அதர்ஸ். அட்வான்சஸ் இன் இந்தியா, this advance shall be again subdivided into advance in India, advance in outside India. Advance in India na priority sector, public sector, bank, others. Priority sector, public sector, banks, others. Advance outside India due from bank, due from others, bill purchase, discount, syndicated loans and others. அவ்வளோதான். அடுத்து வந்து ரைட் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்ஸ், அது பேங்க் செக்டர் வைஸ் ஆர் செக்யூரிட்டி வைஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ் ஆஃப் பேங்க் செக்டர் வைஸ் ஆஃப் பேங்க். கிளாசிஃபிகேஷன் அட்வான்ஸஸோட கிளாசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அது செக்டர் வைஸ், பேங்க் செக்டர் வைஸ், செக்யூரிட்டி வைஸ் ஆகணும். பேஸ்ட் ஆன் செக்டர் வைஸ். இப்போ பேஸ்ட் ஆன் செக்டர் வைஸ் பார்த்தோம்னா RBI issues common guidelines for lending a priority sector which banks are required to follow. Priority sector இருந்துச்சு அப்படின்னா based on sector wise RBI issued common guidelines for lending priority sector which banks are required to follow these guidelines. Cover rate of interest, service charges, covers rate of interest, service charges, receipt, sanction, rejection, disbursement, register. Issue of loan application acknowledgement issue and also issue of loan application acknowledgement. RBI also issue target for banks for lending to priority sector. Example priority sector are agriculture, MSME, education, housing. இதுதான் பேஸ்ட் ஆன் செக்டர் வைஸ் அப்படின்னா priority sectorனா அதுதான். இப்போ அதுக்கு என்னென்னா which banks are required to follow என்னென்ன பண்ணணும் அப்படின்னா rate of interest, cover rate of interest, service charges, rate of interest, service charges, receipt, sanction, rejection, disbursement, register, issue of loan application acknowledgement. Issue of loan application acknowledgement. RBI also issue target for bank for lending to priority sector. Based on sector wise, RBI issues common guidelines for lending priority sector which banks are required to follow. These guidelines cover rate of interest, service charges, receipt, sanction, rejection, disbursement, register, issue of loan application acknowledgement. RBI also issue target for banks for lending to priority sector. Based on security. Based on sector wise, RBI issues common guidelines for lending priority sector. Banks are follow என்னென்ன guidelines cover interest rate, service charge, receipt, sanction, rejection, disbursement, register, issue loan application to acknowledgement. RBI also target banks lending priority sector. அதான் டார்கெட் பண்ணும். அடுத்து based on security. செக்யூரிட்டி பண்ணினா பிரைமரி செக்யூரிட்டி, கொலாட்ரல் செக்யூரிட்டி. பிரைமரி கொலாட்ரல் ரெண்டு இருக்குது. பிரைமரி கொலாட்ரல், பிரைமரினா ரெஃபர்ஸ் டு த செக்யூரிட்டி அஃபர்டு by the borrower for bank finance. Primary security refers to the security offered by the borrower for bank finance. The security is a principal security for an advance. Primary security refers to the security offered by the borrower. Primary security இப்போ அட்வான்ஸ் வாங்கினா அப்படின்னா செக்யூரிட்டி கேட்பாங்க. அந்த செக்யூரிட்டி வந்து borrower பேங்க் ஃபினான்ஸுக்காக கொடுப்பேன். அதான் வந்து பிரின்சிபல் செக்யூரிட்டி ஆஃப் அட்வான்ஸ். கொலாட்ரல் செக்யூரிட்டிஸ் அண்ட் அடிஷனல் செக்யூரிட்டிஸ். எக்ஸாம்பிள் மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் accepted by banks are following: goods, stocks, debtor, trade receivable. Goods, stocks, debtor, trade receivable. Gold ornaments and bullions. Immovable property, plantation, agriculture advance, life insurance policies, stock exchange securities and other instrument. இப்போ வந்து அட்வான்ஸ் வாங்கினா அப்படின்னா அதுக்கு வந்து நார்மலாக ஒரு ப்ரைமரி செக்யூரிட்டி கொடுக்கணும். சரியா? அதுதான் பிரின்சிபல் செக்யூரிட்டி ஆஃப் அட்வான்ஸ். அது பாரோவர் கொடுக்குறது. அது போக கொலாட்ரல் செக்யூரிட்டி அடிஷ்னலாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா குட்ஸ், ஸ்டாக்ஸ், டெட்டார், ட்ரேட் ரிசீவபிள் கொடுக்கலாம்.
கோல்டு ஆர்னமெண்ட் அண்ட் புல்லியன் கொடுக்கலாம். இமூவபிள் ப்ராப்பர்ட்டி பிளான்டேஷன் லைஃப் இன்சூரன்ஸ். பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சரல் அட்வான்ஸ் ஆரம்பிச்சுன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செக்யூரிட்டிஸ் செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதெல்லாம் மோட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் செக்யூரிட்டி எப்படி கிரியேட் பண்ணும், எப்படி வந்து சார்ஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் நீ கொடுக்கலாம். அந்த கோல்டு கொடுக்கலாம், இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, பிளான்டேஷனு, அக்ரிகல்ச்சர் இருந்தால் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் கொடுத்தா நீ வந்து உனக்கு ஒரு நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்றது கொடுக்கணும் போல் ஒரு செக்யூரிட்டிஸ்க்காக. ரைட், ஓகே. அடுத்து மோட் ஆஃப் கிரியேஷன். அடுத்து மோட் ஆஃப் கிரியேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கேஜ், பிளட்ஜு, ஹைப்போதெட்டிகேஷன், அசைன்மெண்ட், செட் ஆஃப். செட் ஆஃப் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கா லீன், அப்புறம் லீன் ஒன்று இருக்குது. இப்போ வந்து மார்க்கேஜ், ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் பாம்மா. மோட் ஆஃப் கிரியேஷன் எப்படி ஃபஸ்ட்டு மார்க்கேஜை கிரியேட் பண்ண அப்படின்னா மார்க்கேஜஸ் ஆர் செவரல் கைண்ட்ஸ் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் there are registered mortgage and equitable mortgage. Registered mortgage and equitable. Registered mortgage can be affected by the registrar instrument called the mortgage deed signed by the mortgager. It registered the property to the mortgage as a security. மார்க்கேஜ் அப்படின்னா அதை அடகு வைக்கிறது தான் நினைக்கிறேன். ஆமாம், ரெஜிஸ்டர்ட் மார்க்கேஜ் கேன் பி அஃபெக்டட் பை த ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு மார்க்கேஜ் டீட் signed by the mortgager. It registered property to the mortgage or security. Equitable mortgage அப்படின்னா on the other hand it is affected by the mere delivery of title deed or other document of title which intend to create security thereof. டைட்டில் மட்டும் மாற்றிக்கிறது போல இது வந்து can be affected registered instrument called mortgage deed signed by the mortgager. It registered the property to the mortgagee as a security. ரெஜிஸ்டர்னா ரெஜிஸ்டர் பண்ணி மார்க்கேஜ் டீடு போட்டு பண்ணுறது ரெஜிஸ்டரா. ஈக்விட்டபிள் அப்படின்னா அதர் ஹேண்ட் அஃபெக்டட் பை த மேர் டெலிவரி ஆஃப் டைட்டில் டீட்ஸ் ஆர் அதர் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் விச் இன்டென்ட் டு கிரியேட் செக்யூரிட்டி தேர் ஆஃப். டெலிவரி பண்ணுவேன் டைட்டில் டீடு அது மாதிரி. பிளட்ஜ் அப்படின்னா அடுத்து பிளட்ஜ் அப்படின்னா என்னென்னா பிளட்ஜ் இன்வால்வ்ஸ் பெயில்மெண்ட் ஆர் டெலிவரி ஆஃப் குட்ஸ் பை த பாரோவர் டு த லெண்டிங் பேங்க். பெயில்மெண்ட் ஆர் டெலிவரி ஆஃப் குட்ஸ் கொடுத்துருவேன் வித் த இன்டென்ஷன் டு கிரியேட்டிங் செக்யூரிட்டிஸ் ஃபார் அட்வான்ஸ். கொடுக்குறது தான் பிளட்ஜ்னா இல்லை கொடுத்துரு அவ்வளோதான் நீங்கள் வச்சுருக்க நான் பணம் கொடுக்குறேன். The legal ownership of goods remains with the pledger while the lending banker gets certain defined interest in the goods. மார்க்கேஜ் அப்படின்னா டீடு போட்டு ரிஜிஸ்டர் மார்க்கேஜ் அப்படின்னா டீடு போட்டு இந்த மாதிரி ரிஜிஸ்டர் வந்து ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டி எடுத்துக்கின்னு கொடுக்குறது நம்ம பாரோவர் கொடுக்குறது அது ரிஜிஸ்டர்டு. ஈக்விட்டபிள் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டெலிவரி பண்ணிடுவோம் டைட்டில் ஆஃப் டீட்ஸ் இந்த இதெல்லாம் உனக்கு பண்ணிவிட்டு நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வாங்குறது. பிளட்ஜ் அப்படின்னா டெலிவரி பண்ணிடுவேன் ஏதாவது குட்ஸ் ஆர் பை பாரோவர் டு லெண்டிங் பேங்க் கொடுத்துருவேன் ஆனால் ஓனர்ஷிப்பு பாரோவர்கிட்ட தான் இருக்கும் ரிமைன்ஸ். ஓகேவா, அவ்வளோது. ஹைப்போதெட்டிகேஷன் அப்படின்னா நெய்தர் ஓனர்ஷிப் நோ பொசிஷன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த பேங்க் அண்ட் த பாரோவர் ஹோல்டு த ஃபிசிக்கல் பொசிஷன் ஆஃப் த குட்ஸ் அஸ் ஏஜென்ட் ட்ரஸ்டி ஆஃப் த பேங்க். ஓனர்ஷிப்பும் மாறாது இதுவும் மாறாது ஆனால் அந்த பாரோவர் ஹோல்டு த ஃபிசிக்கல் பொசிஷன் ஆஃப் குட்ஸ் அஸ் அ ஏஜென்ட் அண்ட் ட்ரஸ்டி ஆஃப் த பேங்க். The borrower periodically submits statements regarding the quantity and value of hypothecated assets to the lending banker on the basis with the drawing power of the borrower is determined. Periodically submit பண்ணுவேன் கொஞ்ச நாள் ஹைப்போதெட்டிகேஷன் அப்படின்னா ரெக்கார்டிங் குவான்டிட்டி அண்ட் வேல்யூ ஆஃப் ஹைப்போதெட்டிகேட் அசெட். அந்த அசெட்டை ஸ்டாக்கு டெட்டார் அதெல்லாம் லெண்டிங் பேங்கர்கிட்ட கொடுப்பேன். பேசிஸ் விச் ட்ராயிங் பவர் ஆஃப் த borrower is determined. அது வச்சு உனக்கு ட்ராயிங் பவர் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றது. இது ஓனர்ஷிப் இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுப்பேன் இந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தான் ஹைப்போதெட்டிகேஷன்னா. அடுத்து அசைன்மெண்ட் ரெப்ரசன்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஆர் ஃபியூச்சர் டெட் ரைட் ஆர் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங்ஸ் டு த பர்சன் இன் ஃபேவர் ஆஃப் another person. Only actionable claims such as book debt and life insurance policy are accepted by bank securities by way of assignment. அசைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸிஸ்டிங் ஆர் ஃபியூச்சர் டெட் ரைட் ஆர் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங்ஸ் டு த பர்சன் இன் ஃபேவர் ஆஃப் another person. Only actionable claims of any debt other than secured debt such as book debt and life insurance policies are accepted by the bank as security by way of assignment. Set off enable the banks to combine two accounts, deposit account, loan account, of the same person provided both the accounts are in the same name and the same right. For the purpose of set off, all the branches of bank are treated as one single entity. Rights of set off can be exercised in respect of time beared debt also. ரைட் டெபாசிட் பேங்க் அதையும் கொடுத்துட்டு டெபாசிட்டில் இருக்க பணத்தை இங்கே லோன் இருந்தால் எடுத்துக்கணும். அதே செட் ஆஃபா டூ அக்கௌண்ட் டெபாசிட் அக்கௌண்ட் அண்ட் லோன் அக்கௌண்ட் சேம் பர்சன் ப்ரொவைட் த அக்கௌண்ட் ஆர் சேம் நேம் அக்கௌண்ட்ஸ் டு பி ஃபார் த பர்பஸ் ஆஃப் செட் ஆஃப் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் பேங்க் ஆர் டு பி ட்ரீட்டட் அஸ் ஒன் சிங்கிள் என்டிட்டி. ரைட் ஆஃப் செட் ஆஃப் கேன் பி எக்ஸைஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம் பியர்டு டெட்ஸ். அடுத்து லியான் அப்படின்னா என்னன்னு தெரியலையே. The creation of legal charge with consent of owner. சார்ஜ் கிரியேட் பண்ணுறதோல which gives lender
a legal right to seize and dispose, liquidate the asset under the lien. Lien அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் லீகல் சார்ஜ் வித் கன்சென்ட் ஆஃப் ஓனர். அவன்கிட்ட சொல்லிவிட்டு அவன்கிட்ட வந்து சார்ஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அது என்னோட என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக. ரைட், அவ்வளோதான் லீன். இதுதான் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கிளாஸிஃபிகேஷன் அட்வான்ஸ். அதே அட்வான்ஸுக்கு செக்டர் வைஸ் பண்ணலாம், செக்யூரிட்டி வைஸ் பண்ணலாம். செக்டர் வைஸ் அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது, செக்டர் வைஸ் அந்த ஆர்பிஐ சொன்ன மாதிரி கைட்லைன்ஸ் அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கைட்லைன்ஸில் கவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சர்வீஸ் சார்ஜு, ரிசிப்ட்டு, சேங்ஷனு, ரிஜெக்ஷனு, டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் ரிசீவல் லோன் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கணும். ப்ரையாரிட்டி செக்டர் பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி அப்படின்னா பிரைமரி செக்யூரிட்டி, கொலேட்ரல். பிரைமரி செக்யூரிட்டி தான் மெயின் செக்யூரிட்டி. கொலேட்ரல் செக்யூரிட்டினா குட்டு, ஸ்டாக்கு, அப்புறம் ட்ரேட் ரிசல்ட், டெப்டார், கோல்டு, இமூவல் ப்ராப்பர்ட்டி, பிளான்டேஷன், அக்ரிகல்ச்சர் இருந்துச்சுன்னா, லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம். மோட் ஆஃப் கிரியேஷன் எப்படி பண்ணுவேன்னா மார்க்கேஜில் பண்ணுவோன்னா ரெஜிஸ்டர்டு மார்க்கேஜ் இருக்குது, ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணுவேன், யார் மார்க்கேஜை ரெஜிஸ்டர் பண்ணி போட்டுருவேன். ஈக்விட்டபிள் அப்படின்னா அதுமாதிரி டெலிவரி ஆஃப் டைட்டில் ஆஃப் டீட்ஸ் இது கொடுத்துருவேன், டெலிவரி பண்ணி அதுலேருந்து அட்வான்ஸ் வாங்கிக்குவேன். அடுத்து பிளட்ஜ் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் த பொசிஷன் ஆஃப் த குட்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ் பை பாரோவர் டு த லெண்டிங் பேங்க். லீகல் ஓனர்ஷிப் வித்தின் த பாரோவர் ஒன்லி. ஹைபோதெட்டிகேஷன்னா நெய்தர் பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் அது ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது. பட் showing the statement, submitting the periodical statement regarding the quantity of value of the periodical assets and giving basic based on this and give the drawing power and borrowers determined. Assignment is represent transfer of existing or future debts, right or property belonging to the person, favor of other person. Only acceptable claims, book debt, life insurance policies are accepted. Bank security assignment. Set of enables the bank combines two accounts, deposit and loan account. If any case time period debts, the deposit also as a lien அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் லீகல் சார்ஜ் வித் த கன்சென்ட் ஆஃப் த ஓனர். இச் கிவ் லெண்டர் லீகல் ரைட்ஸ் டு சீஸ் ஆர் டிஸ்போஸ் அண்ட் லிக்விடேட் அசெட் லெண்டர் லீன். ஓகே, அடுத்தது என்னென்னா ரைட் அபவுட் ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் பர்டைனிங் டு அட்வான்சஸ். ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ். ரைட் அபவுட் த ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ் அண்ட் ப்ரொவிஷன் பர்டைனிங் டு அட்வான்சஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ் ஃபஸ்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா as per prudential norms படி ஸ்டாண்டர்ட் லோன், நான் பர்ஃபார்மிங் அசட் லோன். ஸ்டாண்டர்டு லோன்னா ஸ்டாண்டர்ட் ரெகுலர், எஸ்எம்ஏ ஜீரோ அக்கௌண்ட் ஷோயிங் ஸ்ட்ரெஸ் சிக்னல். எஸ்எம்ஏனா ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டா, ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் ஜீரோ அக்கௌண்ட் ஷோயிங் ஸ்ட்ரெஸ் சிக்னல். இல்லை ஸ்டாண்டர்ட் ரெகுலரா. ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ வந்துச்சுன்னா அக்கௌண்ட் ஷோயிங் ஸ்ட்ரெஸ் சிக்னல். ஒன்றா இருந்துச்சுன்னா ஓவர் டியூ பிட்வீன் 31 to 60 days. ஜீரோனா அக்கௌண்ட் ஷோயிங் ஸ்ட்ரெஸ் சிக்னல். இதை பண்ண போகிறேன் ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்னா ஓவர் டியூ பிட்வீன் 31 to அப்போ ஒரு மாதம் கழிச்சு ஆயிடுச்சு. எஸ்எம்ஏ ஒன்றுனா ஒரு மாதம் கழிச்சு 30 நாளுக்கு அப்புறம் எஸ்எம்ஏ 1 ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 1 ஆயிரும் ஓவர் டியூ. எஸ்எம்ஏ 2 அப்படின்னா ஓவர் டியூ பிட்வீன் 61 to 90 days ஆயிரும், 90 நாள் ஆகி போயிடும். இது நான் ப்ரொஃபைலிங் அதுக்கு 90 நாளுக்கு அப்புறம் அதை வந்து சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ சப்ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சப்ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் டவுட்ஃபுல், அதுக்கப்புறம் அதில் D1 D2 D3 இருக்குது, அப்புறம் லாஸ் முடிஞ்சு. இப்போ நான் பர்ஃபார்மிங் அசட் சரியா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் லோன்னா ஸ்டாண்டர்ட் ரெகுலர் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரெகுலர்னா நான் நார்மலாக கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்னா 30 நாள் கட்டலை அப்படின்னா ஜீரோவில் இருக்கும். 31வது நாள்லேருந்து 60 நாளுக்கு அப்புறம் எஸ்எம்ஏ 1 ஆயிரும். 60 நாள் தாண்டி தான் எஸ்எம்ஏ 2, 60 நாள்லேருந்து 90 நாள். அது 90 நாள் தாண்டி தான் சப்ஸ்டாண்டர்ட் ஆயிரும். சப்ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அது எத்தனையோ வரும் படிப்போம். டவுட்ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் D1 D2 D3 3 ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் தான். இப்போ நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்ப்போமா. நான் பர்ஃபார்மிங் அசெட் an asset becomes non-performing asset when it ceases to generate an income for the bank. நான் பர்ஃபார்மிங் அசட்னா எப்போ அந்த அசட்டு பேங்க்குக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தராமல் இருக்குதோ அப்போலேருந்து அது வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லிடுவோம். A non-performing assets is a loan or advance where interest and installment of principal remains overdue for a period more than 90 days. Then 90 days அந்த எஸ்எம்ஏ 2 முடிஞ்சோடனே அதை வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லிடுவாங்க. மோர் தென் 90 days இருந்துச்சுன்னா the account remains out of order in respect of overdraft cash credit. The bill remains overdue for a period of more than 90 days in case of bills purchased and discounted. நோட்ஸ் அவ்வளோதான், 3 பாயிண்ட் தான். என்னென்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பிரின்சிபல் ரிமைன்ஸ் ஓவர்டியூ மோர் தென் 90 days ஆயிடுச்சு அப்படின்னா அது நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்குள்ளே வந்துடும். இந்த அக்கௌண்ட்டுமே அவுட் ஆஃப் ஆர்டர் ரெஸ்பெக்ட் டு கேஸ் கிராஷ் கிரெடிட் ஓவர்டியூ மோர் தென் 90 days இருந்துச்சுனாலும் இதுக்குள்ளே வந்துடும். ரைட்டா. அப்புறம் பில் ரிமைன்ஸ் ஓவர்டியூ ஃபார் எ பீரியட் மோர் தென்
அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லிடுவோம். பில் அப்புறம் வந்து ரிமைன்ஸ் ஓடி ஆயிரும். இப்போ நோட் என்னென்னா, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்பிஏ ஷுட் பி பேஸ்ட் ஆன் record of classification of NPA should be based on record of recovery, availability of security, credit worthiness of borrower, guarantor is not be taken into account for purpose of treating an advance as NPA or otherwise. Asset classification would be borrow. Here, classification of NPA should be based on the record of recovery. Availability of securities or net worth borrower is not taken into account for purpose of treating an advance. ஐயா நீ என்னென்ன செக்யூரிட்டி கொடுத்துருக்கு அதெல்லாம் பேச கிடையாது. நீ பே பண்ணலையா, ரெக்கவரி ஆகலை அப்படின்னா நீ என்பிஏன்னு சொல்லுவாங்க. The borrower is not facility wise. Asset classification would be borrower wise, not facility wise. ஒரு பாரோவர் எத்தனை லோன் வாங்கியிருந்தால் ஒரு இதனால முடிஞ்சு. ஆல் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ். மிஸ்டர் ராமன் ஹேஸ் அவைலபிள் 2 loans, கார் லோன் அஸ் வெல் அஸ் ஹவுசிங் லோன். இப்போ அந்த எக்ஸாம்பிள் இப்போ வச்சா அது வந்து இந்த பாரோவர் வைஸ் நாட் ஃபெசிலிட்டி வைஸ்ன்னு வராது. இப்போ ராமன் ஹேஸ் அவைலபிள் 2 loans, கார் லோன் அஸ் வெல் அஸ் ஹவுசிங் லோன் ஃப்ரம் XYLM Bank. He is a regular depositing housing loan but has not deposited the last 4 EMIs of car loans due to paucity of funds. Hence, in this case, not only the car loan but the housing loan would also treated as NPA. Although it is going well, there is no irregularities because it's NPA classification borrower wise, not facility wise. ராமே ஒரு லோன் எடுத்திருக்காப்ல, எடுத்து 2 லோன் எடுத்திருக்காப்ல. ஒரு லோன் கார் லோன், இன்னும் ஹவுசிங் லோனு. கார் லோன் ஹவுசிங் லோனை கரெக்டாக கட்டியிருக்காப்ல. ஆனால் கார் லோனை கட்டலை, 4 மாதமாக கட்டலை, முடிச்சு விட்டாங்க. அது என்பிஏன்னு சொல்லிட்டாங்க. அதனால இதுவும் என்பின்ட்டாங்க. இப்படி சொன்னால் என்னன்னு தெரில. அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படி சொன்னால், அவுட் ஆஃப் ஆர்டர்னா அக்கௌண்ட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் இஃப் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ரிமைன்ஸ் கண்டினியூஸ்லி இன் எக்ஸஸ் ஆஃப் த சாங்ஷன் லிமிட் ஆர் drawing power. Account should be treated as out of order if outstanding balances remains continuously in excess of the sanction limit drawing power in cases where the outstanding balances in the principal operating account is less than the sanction limit drawing power and drawing power. In case where the outstanding balance in the principal operating account is less than the sanction limit drawing power but there are no credit continuously for 90 days as the date on balance sheet. Out of order அப்படின்னா outstanding balances remain continuously in excess of sanction limit drawing power. In case where the outstanding balances in the principal operation account is less than sanction limit drawing power. In case where the outstanding balance in the principal operating account is less than the sanction limit drawing power but no credit continuously for 90 days as a date of balance sheet. Or இங்கே எது அவுட் ஆஃப் ஆர்டர்னா, ஒன்று அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து எக்ஸஸ் சாங்ஷன் லிமிட்டோட அதிகமாகிருச்சுன்னா அது அவுட் ஆஃப் ஆர்டரு. அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் சாங்ஷன் லிமிட்டோட அதிகமாகலாம், ஆனால் 90 டேஸ்க்கு வரையே ஒன்றும் ரெக்கவரி ஆகலை அப்படின்னாலும் அவுட் ஆஃப் ஆர்டரு. அடுத்து credit are there not enough to cover the interest debited during the same period. This account should be treated as out of order. Not enough to cover the interest debited, அதுவும் பண்ண முடியல அப்படின்னா அதுவும் அவுட் ஆஃப் ஆர்டர் தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க பார்ப்போம். A Limited has been sanctioned a cash credit facility by ADB Bank Limited. A வந்து cash sanction வாங்கியிருக்கேன் 50 லட்சம். பட் as per the stock statement furnished for the last quarter, bank has calculated drawing power is 42 lakhs. In this case, the account would be termed as out of order. அதுக்கப்புறம் தான் கால்குலேட் பண்ணிக்க எனக்கு அதோட ஒர்த்து கிடையாதுடா அப்படின்னு. அப்போ அவுட் ஆஃப் ஆர்டர். The outstanding balance remains continuously excess of the INR. Outstanding balance remains continuously excess 50 லட்சம் whatever case may be. Outstanding balance of account is less than 40 lakhs but there are no credits payment. Any deposit into the account continuously 90 days as a data balance sheet. Credits are there up to says 2 lakhs but are not enough to cover the interest debited during the same period which is around 5 lakhs. ஓவர்டியூனா என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் சரியா பாப்பமா. Overdue. Any amount due to the bank under the any credit facilities is overdue. Any amount due to the bank under the any amount
டியூ டு த பேங்க் any amount due to the bank under any credit facilities is overdue. If it is not paid on the due date fixed by the bank, the following provisions shall be followed. Categories of NPA, non-performing assets. Substandard asset would be one which has remained NPA for the period less than or equal to 12 months. Non-performing asset substandard asset இந்த 90 நாளுக்கு அப்புறம் 90 நாள் முடிஞ்சு 12 மாதம் வரைய சப்ஸ்டாண்டர்ட் அசட் 12 மாதம் வரையும் இருந்துச்சு அப்படின்னா 50% ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். 50% ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். இதுவே டவுட்ஃபுல் அசட்டாக இருந்துச்சு அப்படின்னா would be one which has remained substandard category for the period of 12 months. அதே சப்ஸ்டாண்டர்ட் கேட்டகரி ரிமைண்டு இந்த சப்ஸ்டாண்டர்ட் கேட்டகரி ஃபார் த பீரியட் ஆஃப் 1 month. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாவா அதான் அது வரைய இருக்கிறது 90 நாள் முடிஞ்சு ஒரு வருஷம் அது 12 மாதம் வரைய இருக்கிறது சப்ஸ்டாண்டர்டு. அந்த 12 மாதத்து முடிஞ்சதுக்கப்புறம் அதான் விச் இஸ் ரிமைண்ட் இந்த சப்ஸ்டாண்டர்ட் கேட்டகரி ஃபார் பீரியட் ஆஃப் 12 month would be ஒன் இஸ் ரிமைண்டு சப்ஸ்டாண்டர்ட் பீரியட். அதுலேருந்து 12 மாதத்துக்கு அப்புறமும் நீ இருந்துச்சு அப்படின்னா அது டவுட்ஃபுல் ஆயிரும். அந்த டவுட்ஃபுல்லில் ஒரு வருஷம் வரையும் இருந்துச்சு அப்படின்னா செக்யூர்டாக இருந்தால் 25%, அன்செக்யூர்டாக இருந்தால் 100% ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணும். அதே டவுட்ஃபுல் ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சு, அதுக்கப்புறமா ஒரு வருஷத்தை தாண்டி 3 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது டவுட்ஃபுல் 2. அப்போ செக்யூர்டாக இருந்தால் 40%, அன்செக்யூர்டாக இருந்தால் ஏன்னா செக்யூர்னா வேறு ஏதாவது செக்யூரிட்டி இருக்கும், அதனால் அதை வச்சு எடுக்கலாம். அன்செக்யூர்னா முடியாது, 100% ப்ரொவிஷன் அது வர்றது கஷ்டம் அப்படின்ற வேண்டியதேன். டவுட்ஃபுல் மோர் தென் 3 வருஷம் நீ செக்யூர்டாக வேணாரு அன்செக்யூர்டாக இருந்து எவனாக இருந்தாலும் முடிஞ்சு 100%. அடுத்து லாஸ் ஆஃப் அசட்ஸ் would be one where the loss has been identified by the bank or internal or external auditors or RBI inspection, but the amount has not been written off wholly. Okay, அதே வராது. லாஸ் ஆஃப் அசட்னா முடிஞ்சு மோர் தென் 2 years. முடிஞ்சு. அடுத்து இவ்வளோதான். இதுதான் வந்து ஓவர் டியூ எப்படி ஆகும் அப்படின்னா நார்மலாக இருந்துச்சு அது வரையும் ஓவர்டியூ கணக்கு கிடையாது. 90 நாளாக தாண்டிச்சுனாதே ஓவர்டியூ எல்லாமே உனக்கு 90 நாள் தாண்டிடுச்சு. 90 நாள்லேருந்து அடுத்து 12 மாதம் 90 நாள் டு 12 மாதம் உனக்கு வந்து சப்ஸ்டாண்டர்டு. அதுக்கு வந்து உனக்கு 15% சரியா ப்ரொவிஷன் எவனாக இருந்தாலும் அது மாறும். அவனுக்காக இருந்தால் இவனுக்கு அந்த செக்யூர்டாக இருந்தாலும் அன்செக்யூர்டாக இருந்தாலும் சரி தெரில. இப்போ அது அதுக்கப்புறம் அந்த 12 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 12 மாதம் பாரு அது அப்படியே தொடருது அப்படின்னா அது அடுத்துக்கப்புறம் டவுட்ஃபுல் ஆயிரும். அந்த டவுட்ஃபுல்லில் வந்து அடுத்து ஒரு 12 மாதம் வரையும் இருந்துச்சு, ஒரு வருஷம் வரையும் இருந்தேன் அப்படின்னா அது டவுட்ஃபுல் 1. அப்போ நீ வந்து 25% 100% கிரியேட் பண்ணு. டவுட்ஃபுல் 1 to 3 வருஷம் ஆகி போச்சு, அந்த கேரக்கு பேரில் இருந்தால் 40 to 100 கிரியேட் பண்ணு. மோர் தென் 3 இருந்துச்சுன்னா 100 கிரியேட் பண்ணிக்க. 25 40 100 கிரியேட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் போணுச்சுன்னா 100 தான். அதுக்கப்புறம் டவுட்டே இல்லை 100, டவுட் இல்லாத 100, ப்ரொவிஷன் இல்லாத 100. அடுத்து ரைட் அபவுட் ஸ்பெஷல் என்பிஏ நார்ம்ஸ் ஃபார் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். ஸ்பெஷல் என்பிஏ நார்ம்ஸ்னு ஒன்று எதோ கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் என்பிஏ நார்ம்ஸ் ஃபார் வேரியஸ் கைண்ட் ஆஃப் அட்வான்சஸ். ஸ்பெஷல் என்பிஏ நார்ம்ஸ் ஃபார் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். ஸ்பெஷல் என்பிஏ நார்ம்ஸ் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். ஸ்பெஷல் என்பிஏ நார்ம்ஸ்னு நம்ம இருக்குது சரியா, அது என்னென்னு பார்ப்போம். ஸ்பெஷல் என்பிஏ நார்ம்ஸ் ஃபார் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் கொடுக்குறதுலே ஸ்பெஷல் என்பி. அக்கௌண்ட் ரெகுலரைஸ்டு நியர் அபவுட் த பேலன்ஸ் ஷீட் டேட். Accounts regularized near about the balance sheet date. Government guaranteed advances. Advances under consortium. அது நிறையா இருக்குப்பா. அட்வான்ஸ் அண்டர் கன்சார்டியம் கீழேயும். அடுத்து அக்கௌண்ட்ஸ் வேர் தேர் இஸ் an erosion in the value of security, fraud committed by borrowers. அடுத்து advance against the terms deposit NSE. or the agricultural advances affected by natural calamities. advances to staff, agricultural advance. அவ்வளோதான். இதெல்லாம் என்னென்னா ஸ்பெஷல் என்பி நாம்ஸ். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்பி நாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்று தான் நான் ப்ரொஃபைங்ஸ் எப்போ ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், இதுலேருந்து இது வந்தால் இது என்ன அந்த இதுக்கு ஓகே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது சரியா.
ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்குறோம்னா ஸ்பெஷல் என்பி நாம்ஸ் இஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். அக்கௌண்ட்ஸ் ரெகுலரைஸ்டு நியர் அபவுட் த பேலன்ஸ் ஷீட் டேட். ரெகுலர் ஆயிடுச்சு எப்போ பேலன்ஸ் ஷீட் பக்கத்தில் வரப்போ. திஸ் இஸ் த அக்கௌண்ட் வித் ஃபியூ கிரெடிட் ரிசீவ்டு ஜஸ்ட் பிஃபோர் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். The asset classification of such accounts should be handled with care. If the account indicates inherent weakness on the basis of data available, the account should be deemed as NPA. The account should be deemed as NPA. Write about special